CNC cut design with acrylic backlight false ceiling workோட அட்ராக்டிவான லிவிங் ஏரியா, நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்ஸோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன், தனித்தனி கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்து இன்பிட்வீனில் ஹேங்கிங் லைட்ஸோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x16 அடியில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஸ்டார்கேஸ் ஏரியாவில் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டுன்னு வீட்டை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 3.5 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க்கோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 21x11. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5x4 இந்தியன் டாய்லெட் டைப். இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் வால் பூரா கவர் ஆகிற மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் CNC கட் டிசைன் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்ட் லைட்டோட அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உட்டன் விண்டோஸுக்கு பூரா கிராண்டாக உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக வாலில் சோபீசஸ் வைக்கிறதுக்காக ஆஃப்செட் கொடுத்து அதுக்குமே பேனலிங் ஒர்க் செஞ்சு இண்டிவிஜுவலாக ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கிண்டுறாரோ. ஸ்டேர்கேஸோட சேர்த்து டைனிங் ரூமோட டோட்டல் சைஸ் 24x8.25. இங்கேயும் சீலிங் ஃபுல்லாக கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம், நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 5x4. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில, அதாவது கிச்சனோட என்ட்ரன்ஸில் மேலே ஹேங்கிங் லைட்ஸும் சைடில் பூரா பேனலிங் ஒர்க் வித் கிரனைட் டாப்போட அழகாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 10x8. டேபிள் டாப்புக்கு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா 5x4 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணி அங்கேயும் ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இந்த கிரனைட் டாப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணிடுவாங்க. சவுத் வெஸ்ட்டில் ஃபஸ்ட் பெட்ரூம், சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், சைஸ் 6x4 உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 20x8 அடி சைஸில் லாபி. லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்ட்ரைட் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x4. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. இந்த பெட்ரூம்லையுமே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8x5. இது லாண்ட்ரி ரூம், சைஸ் 8x5 உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாபி அடுத்து நார்த் ஈஸ்டில் லாஞ்ச், சைஸ் 16x10. லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட்டில் பால்கனி போகிறதுக்காக கிளாஸட் வுட்டில் பெரிய பேனல் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் 4.5x17. ஃப்ரண்ட் வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் இருக்கும். ஈஸ்ட் வாலுக்கும் சீலிங்க்கு ஃபுல்லாக WPC பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் அழகாக ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்காக மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில், துடியலூரில், அப்பநாயக்கன்பாளையமில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,60 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். சவுத் வெஸ்ட் கார்னரில் டேங்க் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.